அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் ஊடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பு நேர்களே, இன்னும் கூட ரொம்ப அற்புதமான கதை வழியாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மூன்று வழிகள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாருங்கள், கதைக்குள் செல்லலாமா? தவறிழைத்த அரசன் ஒருவனை சினம் கொண்ட முனிவர் ஒருவர், "நீ நாளையே பன்றியாக சாக்கடை அருகே திரிய கடவாய்" அப்படின்னு சபிச்சிட்டாரு. பன்றியாக மாறிவிடும் கேவலத்தை விரும்பாத அரசன் என்ன பண்ணானா, தன் மகனை கூப்பிட்டு, "நான் நாளை பன்றியாக மாறிய மறுகணமே என்னை வாளால வெட்டி நீ கொன்றுடணும். அதாவது கொன்றுடணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். எதிர்பார்த்தபடி மறுநாள் காலை அரசன் பன்றியானான். மகன் அப்படியே சோகத்தோட பன்றியான தன் தந்தைய வெட்ட வாளை வீசும்போது, அந்த அரசன், அதாவது பன்றியா இருக்கிறான் இல்லையா, அந்த அரசன் சொல்றான், "மகனே, கொஞ்சம் பொறு. இன்னும் 1 மாதம் பன்றி வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்துவிட்டு சாகிறேனே. அடுத்த மாதம் இதே நாளில் என்னை நீ கொன்றுவிடு" அப்படின்னு கேட்டுக்கிட்டான். பன்றி வாழ்க்கையில் அவன் ஒரு பெண் துணையை தேடிக்கொண்டான். பெண் பன்றி கர்ப்பமானது. 1 மாதம் கழித்து மகன் மீண்டும் தந்தையை கொல்ல வாளுடன் வந்தபோது, "மகனே, இப்போது நான் இறந்தால் கர்ப்பமாகியுள்ள என் மனைவி ஆதரவற்று விடுவாள். குட்டிகள் பிறந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் இதே நாள்ல என்னை வந்து கொன்று போட்டுடு" அப்படின்னு மீண்டும் தன் மகனிடம் அந்த அரசன், அதாவது பன்றியாகி திரியிறான் இல்லையா, அந்த அரசன் கேட்டுக்கிட்டான். சரி, அப்பா தந்தை இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மகன் 1 மாதம் போகட்டும் அப்படின்னு காத்திருந்தான். அதுக்கப்புறம் மீண்டும் 1 மாதம் கழித்து மகன் தந்தை கிட்ட கட்டளை, அதாவது தந்தையிட்ட கட்டளைப்படி தந்தையின் அருவருப்பான வாழ்க்கையை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தான். அப்போ என்ன சொல்கிறான் அரசன்னா, மீண்டும், "மகனே, இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு இப்போது ரொம்ப நல்லா பழகிடுச்சு. சாக்கடை ஓரத்தில் சமாளித்து வாழவும் நான் பழகிட்டேன். மனைவி, குட்டிகள் என்று பந்தமும் பொறுப்பும் எனக்கு இந்த வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் உள்ளதாக்கிடுச்சு. இனி இப்படியே நான் இருந்துடுறேனே. என்னை இனி இப்படியே வாழ விட்டுடு. எந்த துன்பம் வந்தாலும் பழகிக்கொண்டு நீயும் வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்வும் மகிழ்வாக இருக்கும்" அப்படின்னு தந்தை மகனுக்கு அறிவுரை சொன்னான். நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க 3 வழி இருக்குது. அதாவது முதல் வழி என்னன்னா, பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுவது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சே, அதனால வழி எ அப்படின்னு நாம அந்த வழிய எப்படியாவது போக்கணும் அப்படின்னு தேடுவோம். அடுத்தது, பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு செல்வது. சரி, அது பாட்டுக்கு பிரச்சனை பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும். அது அப்படின்னு சொல்லி அத ஒதுக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் போய்க்கிட்டே இருக்கிறது. நிறைவான இறுதி வழி என்னன்னா, பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்றது தான். பல நேரங்கள்ல நம்மில் பல பேருக்கு இந்த இறுதி வழியே தானாகவே அமைந்து விடுகிறது. பன்றியான அரசன் மாதிரி பிரச்சனைகளோடு வாழ்வதே தீர்வாகிறது நமக்கு. பிரச்சனைகளோடு மோதி பார்த்து தீர்வு காணும் முதல் வழி தான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஐயம் ஏதும் இல்லை. ஆனாலும் எல்லா பிரச்சனைகளிலும் அது நடைமுறையில் சாத்தியமாக இருப்பது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தானே. அதாவது மூப்பு வருது, பிணி வருது, சாவு வருது, சூழல் பல பேருக்கு கொண்டு போய் இப்படியான நிலையில தள்ளிடுது. இதையெல்லாம் கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னு பார்த்தா முற்றிலும் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தானே. பிறவியிலோ விபத்திலோ உறுப்புகளை இழந்தவர், அன்பான உறவுகளை பறிகொடுத்தவர், கடைசி முறையீடும் தோற்று தூக்கு மேடை ஏற வேண்டியவர், புற்றுநோயின் இறுதி கட்டத்தில் வாழ்பவர், இவர்கள் மட்டுமன்றி ஏற்றே ஆக வேண்டிய கசப்பான பணியை ஆற்ற வேண்டிய சூழலில் உள்ளவர், மனமாறுபாடுடைய மனித உறவுகளுடன் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர், இவர்கள் எல்லாம் கூட பிரச்சனைகளோடு வாழ்ந்தே தீர வேண்டியவர்கள் தான். அதாவது, உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். உனக்கு 7.5 நாட்டு சனி, ஆனால் ஓராண்டுக்கு மேலே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஜோதிடன் சொல்கிறான். பாதிக்கப்பட்டவன் எப்படி என கேட்டதற்கு, "ஓராண்டில் உனக்கு கஷ்டமே பழகிடும், மீதி இருக்கிற ஆண்டுகளில் துன்பமே உனக்கு தெரியாது" அப்படின்னு அந்த ஜோதிடன் சொன்னானாம். துன்பங்கள் பழகி போனால் அதன் வேதனை கரைந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். தனிப்பரியா துன்பங்களைக் கண்டு அஞ்சி ஓடாம அதனையே ஏற்று தம் வசப்படுத்தி வாழ்ந்தவர்கள் அதன் பலனாக மாபெரும் சாதனைகளை படைச்சிருக்காங்க. யாரெல்லாம்னு பார்த்தோம்னா,
43 வயதில் நிரந்தரமாக கண் பார்வை இழந்த ஆங்கில கவி மில்டன் அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்துல மிகச்சிறந்த காவியமான இழந்த சொர்க்கத்தை எழுதினாரு. இன்னொருத்தர் யாருன்னா, விபத்துல ஒரு காலையே இழந்த இளம்பெண் சுதா சந்திரன் அதன் பிறகே செயற்கை காலை பொருத்திக் கொண்டு சிறந்த நாட்டிய கலைஞராகவும், நடிகையாகவும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். தூக்கு மேடை ஏறும் முதல் நாள்ல கூட பதட்டப்படாம, கடைசியா தனக்கு பிடிச்ச குலோப் ஜாமுனை சுவைச்சுட்டு, லெனினின் "அரசும் புரட்சியும்" அப்படிங்கிற நூலை படித்துக்கொண்டே ஒவ்வொரு கணத்தையும் அர்த்தமுள்ளதாக்கியவர் விடுதலை வீரர் பகத்சிங் அவர்கள். அடுத்து நமது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். ஆம், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தபோது, அவர் இறந்து விட்டதாக அடிக்கடி வதந்தி பரவிக்கிட்டே இருந்துச்சாம். அத அறிஞ்சு தம் மனைவி கிட்ட சொல்றாராம் கலைவாணர், "மதுரம், நான் சாகலைன்னா இவங்க விடமாட்டாங்க போல இருக்கே. இவங்க திருப்திக்காவது ஒரு தடவ நான் அவசியம் சாகணும் போலிருக்கிறதே" என்று அந்த இறுதி நாட்களிலும் நகைச்சுவையாக சொன்னாராம். அடுத்து பிரிட்டன்ல 21 வயது இளைஞர் ஒருவர் முற்றிலும் அத்தனை உறுப்புகளையும் முடக்கி போடும் மோசமான நரம்பு நோயால பாதிக்கப்பட்டு பேச்சும் உடல் அசைவும் இழந்தும் கவலைப்படாம சக்கர நாற்காலியில இருந்துக்கிட்டு மின்னணு கருவியை கொண்டே தம் சிந்தனைகளை வெளிப்படுத்திக்கிட்டு வரார். அவரே இன்றைய தலைச்சிறந்த இயற்பியல் விஞ்ஞானிகளுள் ஒருவரும், ஐன்ஸ்டீனுக்கு பிறகு மாபெரும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவரும், அண்மையில் அமெரிக்காவில் மிக உயரிய அறிவியலாளர் விருதை பெற்றவருமான ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். பிரச்சனை எவ்வளவு பெரிதாயினும் அதனோடு ஐக்கியமாகி கூடவே வாழ்ந்து வசப்படுத்துவதற்கு உரிய துணிவையும் பொறுமையும் நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாதனையாளர்கள் வரிசையில் நாமும் கூட சேர்ந்துடலாம் இல்லையா? நமக்கு வந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய விஷயமா பெரிய பிரச்சனையாக நாம் பார்ப்பதை முதல்ல நிறுத்தணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது. ரொம்ப அற்புதமாக கையாள்கிற மனநிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ரொம்ப அற்புதமான இப்படியான ஒரு கதையை நான் உங்களிடம் முன்வைத்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். மீண்டும் இதே போல ஒரு கதையினோடே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.